நீங்கள் பாவத்தை செய்து கொண்டே இருப்பீர்களானால் உங்களுக்காக நரகம் என்ற அக்கினி கடல் காத்து கொண்டு இருக்கிறது. அங்கு வேதனையும் கண்ணீரும் பல்கழிப்பு தான், நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வச்சிருக்கிற ஒரு தெய்வீக சந்தோஷம், சமாதானம் உள்ள இடம் ஆண்டவராகிய இயேசு பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் பங்கட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக குமாரனாகிய இயேசு இந்த பூமியில் வெளிப்பட்டார், மனுஷனாக வந்தார், தன்னுடைய ஜீவனை அடிக்கப்படி ஒப்பு கொடுத்தார், சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவர் உலகத்தில் ஒரு மரம் மாற்றம் அல்ல, உங்கள் உள்ளத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக தான் இயேசு சொல்கிறார், பிரியமானவனே நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று சொன்னவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் சுகமாக இருக்க தங்க பண்ணுவார். உங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் துக்கத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் கவலையிலும் சீராத வியாதியிலும் வாழ வேண்டும் சித்தமில்லை. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் சமாதானத்தில் வாழும்படி அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுகமாய் வாழும்படி அவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஒருவேளை மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், இந்த கொடிய வியாதி உங்களை மரணத்தில் கொண்டு போய்விடும் என்று நேரத்தை குறித்திருக்கலாம், நாட்களை குறித்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், அந்த வியாதியிலே உங்கள் சுகந்தம் வாழ வைக்க அவராலே கூடும். பிரியமானவர்களே, அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கார். பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வல்லமை உண்டு. பிரியமானவர்களே, இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு, அது ஒரு நாளும் வீண் போகாது. வானம் பூமி ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. பிரியமானவர்களே, என் அன்பு தாய்மார்களே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு உங்களை கணவரை குறித்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். என் கணவர் குடிக்கிறார், என் பிள்ளைகள் தீய பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், எப்படி ஆகுமோ, அந்த குடும்பம் எப்படி எல்லாம் போகுமோ என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு சொல்கிறார் அவர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன், சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவரை தேட இதத்தை ஒப்பு கொடுப்பீர்களானால், உலகத்தில் வாழ அவருக்கு இடம் கொடுப்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையிலே அறியாத 8ஆம் பெரிய காரியங்களின் அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் வாழ்வை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று இயேசு வாக்கு சொன்னபடியே அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை கொடுத்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஐயோ, என் பிள்ளை இப்படியாக போதை பிள்ளை தாழ்மையாக இருக்கிறானே, எப்படி அவன் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் கலகி கூனி குறுகி போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், எங்க இடத்துல நீ தலை கொண்டு நடக்கிறையோ அதே இடத்துல தலையும் நடக்க பண்ணுவேன், உன் பிள்ளையை உனக்கு மாற்றி தருவேன், உனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவேன் சொன்ன தேவன் சொன்னபடியே செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த இயேசுக்கு இடம் கொடுப்பீர்களா? உலகத்தில் வாழ இடம் கொடுப்பீர்களா? ஆண்டவர் இயேசு அதை நேசிக்கிறார். உங்களை உங்களுக்கு அதிகமாக நேசிக்கிறபடினாலே என் தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, அந்த அன்பின் தேவன் உங்களை விசாரிக்கிறவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் இருக்கிறபடினாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடு என்று வேதம் சொன்னபடியே இன்றைக்கு எப்பேற்பட்ட கவலையை நீங்க மூழ்கி இருந்தாலும் அந்த கவலையை அவரிடத்தில் நீங்க சொல்லும் பொழுது இயேசு உங்களுக்கு அந்த கவலையிலிருந்து விடுதலை கொடுத்து ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த அன்பின் தேவனுக்கு ஆயத்தப்படுங்க. சொந்து போக வேண்டாம், அசட்டை பண்ண வேண்டாம். இயேசு சொன்னபடியே அது சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் இன்னும் அறிவிக்கப்படவில்லையோ அங்கெல்லாம் அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று இயேசு சொன்னபடியே அவர் எப்பொழுதுதான் எங்கெல்லாம் அவருடைய வார்த்தை நிறைவேறுகிறதோ அப்பொழுது முடிவு வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த இயேசுவை தேட நீங்க ஆயத்தப்பட வேண்டும். அவர் உங்களுக்கு வாழ நீங்க இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது வாழ்க்கையில தேவ சமாதானம் சந்தோஷம் அளவில்லாமல் உண்டாகும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இப்படியாக உனக்கு எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் ஆளும்படி செய்வார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். என் அன்பு சகோதரனே, சகோதரி, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு மனம் திரும்புங்க. அவருடைய ராஜ்யம் மிக சமயமா இருக்கிறது. அவர் அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரைக்கான அடையாளங்கள் பூமியாக நிறைவேறி கொண்டிருக்கிறபடினாலே நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை ஜெயம் கொடுக்க அவர் அழைக்கூடும். அந்த நம்பிக்கை தலைவிடாதபடிக்கு இயேசு மேல் வையுங்கள். இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற இடத்திலே உங்கள் பாவங்களை விட்டு அறிக்கை செய்து விட்டுவிடலானால் ஆண்டவராகிய இயேசு அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இரக்கம் உள்ளவரா, தயவு உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒரு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவன இரக்கம் பெறுவான். இன்னைக்கு நாளிலும் கூட நீங்க எப்பேற்பட்ட பாவத்தில் அடிமையா இருந்தாலும் இருக்கிற இடத்திலே, அப்பா நான் பாவிதான் ஆண்டவரே, எப்பேற்பட்ட பாவத்தின் விடுதலை தாங்க என்று சொல்லி மனதிருக்கத்தோடு நீங்க வேண்டுதல் செய்வீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து அவருடைய இரக்கம் உங்கள் குடும்பத்திற்கு அளவில்லாமல் இரக்கம் இன்றும் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண சொன்ன தேவன் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இயேசு மாறாதவர்.
இயேசு மாறாதவர். பிரியமானவர்களே, இயேசு ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.